பிராமணன்ன்றது வந்து யாரும் கிடையாதுங்க. தமிழ் பிராமணன்ன்றது அந்த காலத்துல வாழ்ந்த ஐயர். ஐயர்ன்னு நீங்க சொல்லக்கூடிய பிராமணர்கள் தான் தமிழ் பிராமணன்னு சொல்றாங்க. பிராமணர், பார்ப்பனர், ஐயர், ஐயங்கார் இது எல்லாமே தென்னிந்தியால வாழ்ந்த ஐயர்கள குறிக்கக்கூடிய சொல் தான். அதாவது இப்ப வந்து ஐயர்ன்றவங்க வெளியருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்களும் இங்க தான் பல வருஷமா இருக்காங்க. அவங்களும் தமிழ்ல பேசிட்டு தான் இருக்காங்க. இத்தனைக்கும் உண்மைய சொல்லப்போனா இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள எழுதிய தொல்காப்பியர், அகஸ்தியர் இவங்கலாம் கூட ஐயர் தான். இவங்கலாம் அந்தணர்கள் தான். ஆனா, இன்னைக்கு ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் அந்தணர் வேறு, ஐயர் வேறு, பார்ப்பனர் வேறு, பிராமணர் வேறுன்னு சொல்லி அவங்களோட ஹிஸ்டரிய ரொம்ப திரிச்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முற்றிலுமே தவறான ஒரு விஷயம். ஐயர்ன்றவங்க ஆதி காலத்துல வாழ்ந்த தமிழ் பிராமணர்கள் தான் ஐயர். அதுலேருந்து ஒரு 1000, 1200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சவங்க தான் ஐயங்கார். ஐயங்கார்ல வந்து வடகலை, தென்கலைன்னு ஒரு சில பிரிவுகள் இருக்கு. ஐயர்ல வந்து மூக்காணையாரு, பிரகச்சரணம், அஷ்டசாஸ்திரம், ஆ சோழியா, வடமா இந்த மாரி நெறைய ஒரு சில இன குழுக்கள், இன பிரிவுகள்லாம் இருக்கு. அதிலேயே சோழி ஐயர்ன்றது தான் இருக்கறதுலே ரொம்ப ஓல்டஸ்ட்டான ஐயர். அவங்க தான் முதல்ல இந்த ஐயர் சமூகத்துல வந்தவங்க. அவங்கலேருந்து பிரிஞ்சு போனது தான் இந்த எல்லா சமூகமும். இதுல வடக்குலேருந்து வந்தவங்க வந்து எப்படி வந்து மிங்கிள் ஆனாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதேபோல எப்படி முஸ்லீம்ல வந்து ஷியா இந்த மாரி பிரிவுகள் இருக்கு. அதிலேயும் வந்து எப்படி வந்து வடக்குலேருந்து வந்தவங்க வந்து இன்டர்மிங்கிள் ஆகுனாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதேபோல தான் இதுலயும். இவங்க எல்லாம் தமிழர்கள் தான். இதுல ஆனா என்ன ஒரு விஷயம் பிரச்சனைனா, இவங்க வந்து ஏன் இவங்கள ஏலியனேட் பண்றாங்கன்னா, இவங்கள ஈஸியா ஏலியனேட் பண்ண முடியும். ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு சரியான ஒரு ஒரு கட்டமைப்பு இல்ல. எல்லாரும் போட்டி, பொறாமை இதனால வந்து இவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பே இல்லாதனால, எல்லாம் இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு சொல்லி, ஒரு போலியான பிரச்சாரத்த தொடர்ந்து வச்சுக்கிட்டு வராங்க. இப்ப ஐயர் வந்து வந்து கோவில் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் பொய் தான். அந்த காலத்துல வாழ்ந்த சுங்க பேரரசு, சாத்தவாகன பேரரசு இவங்கலாம் வந்து பிராமணர்கள் தான். அதிலும் குறிப்பா திராவிட பிராமணர்கள். திராவிட பிராமணர்னாலே தமிழ் பேசக்கூடிய பிராமணர்களா தான் இருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல சாத்தவாகன பேரரசு ஆண்டு இருக்கிற காலத்துல தான் இந்த வடுகர்கள்லாம் வந்து அந்த இடத்த வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பேரரசு கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு மொழி கிடையாது. எதுவுமே கிடையாது. அவங்க நாடோடிகளா இருந்தாங்க. அப்ப இந்த பிராமணர்கள்ட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்டு, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய வாழ்வியல வந்து அப்படியே ஒரு திரிச்சுக்கிட்டு, இவங்களும் வாழ ஆரம்பிச்சு, பிற்காலத்துல இவங்க தான் விஜயநகர பேரரசா வாழ்றாங்க. விஜயநகர பேரரசா உருவெடுக்குறாங்க. ஓ! இந்த விஜயநகர பேரரசு எப்படி வந்துச்சுன்னா, அங்க வாழ்ந்த சங்கராச்சாரியர் வந்து உங்களுக்குன்னு சிவனுக்குன்னு ஒரு ஒரு ஸ்தலத்த உருவாக்குங்க. சிவனுக்குன்னு ஒரு ஒரு நாட உருவாக்குங்கன்னு சொல்லி, அவங்க சொன்ன ஒரு விஷயத்த வச்சு தான் இவங்க விஜயநகர பேரரசையே கொண்டு வராங்க. ஹரிஹர புக்கான்னு சொல்லி 2 பேரு. இவங்க 2 பேரும் விஜயநகர பேரரச சங்கராச்சாரியர் சொன்னத வச்சு தான் இவங்க உருவாக்கவே செய்றாங்க.